Worship is not just how we sing, but it is how we surrender. 6 நாட்கள் உலகத்துக்காக ரொம்ப கடினமா உழைச்சிட்டு 7வது நாள் நம்ம ஆண்டவர் சமூகத்துக்கு போறோம். We go into a time of worship and அது ஒரு 30 minutes or 45 minutes maximum an hour that we spend. அங்க நம்ம பாடல்கள் பாடுறோம், கரங்களை உயர்த்தி பாடுறோம், கரங்களை தட்டி பாடுறோம். அதுதான் நம்ம worship. அவ்வளவுதான். அந்த 7 நாட்கள்ல ஒரே ஒரு நாள்ல ஒரு மணி நேரம் ஆண்டவருக்காக நம்ம கொடுக்குற worship. இதுதான் நம்மளோட ப்ராப்பர் worship நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பால் ரொம்ப அழகா Romans chapter 12 and verse 1ல சொல்றாரு, offering our bodies as living sacrifices, holy and pleasing to God, for this is true and proper worship. நிறைய பேருக்கு இந்த ஆராதனை அப்படின்றது சண்டே மட்டும் தான். மற்ற நாள்ல நம்ம வேறத வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆனா ஆராதனை அப்படின்றது நம்ம லைஃப்ல இல்லவே இல்லை. பால் ஒரு 5 காரியங்களை ரொம்ப அழகா எம்பசைஸ் பண்றாரு. நம்மளுடைய காரியங்கள், நம்மளுடைய இச்சைகள், நம்மளுடைய ஆசைகளை ஆண்டவருக்காக சாக்ரிஃபைஸ் பண்றது இட்ஸ் a type of worship. நம்ம பண்ற எல்லாமே ஆண்டவரை மகிமைப்படுத்தணும்ன்ற ஒரு இன்டென்ஷன் நம்ம பண்றப்போ that is worship. மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றப்போ அது ஒரு worship. மற்றவங்களுக்கு ஆறுதல் சொல்றப்போ அது ஒரு worship. and நம்ம எடுக்கிற டிசிஷன்ஸ், நம்ம பேசுற வார்த்தைகள் ஆண்டவரை ப்ளீஸ் பண்ணுதா அப்படின்னு பார்த்து நம்ம பண்றப்போ அது ஒரு worship. and ஒரு சாட்சியாக இந்த உலகத்துல நம்ம வாழணும்ன்றதோட அதுக்காக எஃபர்ட்ஸ் போடுறோம்ல, that is worship. இன்னைக்கு நிறைய பேரு ஒரு ட்ரெண்டிங்கான சாங், ஒரு ரிதமிக்கா பாடுறது, கரங்களை தட்டி பாடுறது, பெர்ஃபெக்டான பேண்ட், எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பெர்ஃபெக்டா வாசிச்சு பாடுறது மட்டும் தான் worship நினைச்சிட்டு இருக்கோம். எஸ், that is worship. அந்த ஸ்கில்ஃபுல்லா ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிறோம், உண்மைதான். ஆனா இது சண்டே மட்டும் இருந்தா that is not true and proper worship. அதுதான் பால் ரொம்ப அழகா இங்க சொல்றாரு. Every day is a worship when we surrender ourselves to God. and ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுக்கு நீங்க பண்ற ஒவ்வொரு காரியமும் ஆண்டவருக்குரிய ஆராதனை. and இன்னைக்கும் உங்க லைஃபோ என்னோட லைஃபோ ஆண்டவருக்கு உகந்த ஆராதனையா இருக்கணும் அப்படின்னு தினமும் I want to strive for it. May God bless all of you.